அண்மை செய்தி. இலங்கை அதிபர் தேர்தலில் களம் சற்று மாறியிருக்கிறது. இலங்கை அதிபர் தேர்தலில் அனுராகுமார திசநாயக்காவின் வாக்கு சதவிகிதம் 50 விழுக்காட்டிலிருந்து 40 விழுக்காடு வரை சரிந்திருக்கிறது. தற்போதைய நிலையை நீடித்தால் முதல் 2 இடங்களில் இருப்பவர்கள் அடுத்த சுற்றுக்கு முன்னேறுவார்கள். தேர்தலில் 50% மேல் வாக்குகள் பெற்றால் மட்டுமே ஒருவரால் இலங்கை அதிபராக முடியும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சற்று நேரத்திற்கு முன்பு இலங்கை அதிபர் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அனுரா குமார திசநாயக்கா 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் முன்னிலை வகித்திருந்தார். இந்த நிலையில் 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் முன்னிலை வகித்திருந்தார். இந்த நிலையில் களம் சற்று மாறியிருக்கிறது. தேர்தலில் 50% மேல் வாக்குகள் பெற்றால் மட்டுமே ஒருவரால் இலங்கை அதிபராக முடியும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், களம் சற்று மாறியிருக்கிறது. அடுத்த கட்டமாக என்னென்ன நிகழும் என்று நீங்க சொல்லுங்க. ராதா, இலங்கையில் நடைபெற்று வரக்கூடிய அதிபர் தேர்தல் இந்த முறை, அதாவது இலங்கையினுடைய தேர்தல் வரலாறு கிட்டத்தட்ட 73 ஆண்டுகள் தேர்தல் வரலாற்றை பார்க்கும்பொழுது தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய அதிபர் தேர்தல் சற்றே வித்தியாசமாக தான் இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் கூட இந்த வாக்கு எண்ணிக்கை உற்று கவனித்து வரக்கூடிய சூழல் இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதிலிருந்தே, நேற்று இரவு தொடங்கியதிலிருந்தே அனுராகுமார திசாநாயக் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகிறார். அதாவது 22,37,983 வாக்குகளை அனுராகுமார திசாநாயக் தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய தலைவர் அவர் பெற்றிருக்கிறார். தபால் வாக்கு மற்றும் மக்கள் வாக்களித்த வாக்குச்சீட்டு முறை, இந்த இரண்டையுமே கணக்கிட்டும் பொழுது அவர்தான் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகிறார். இவருக்கு அடுத்தபடியாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா 2வது இடத்தை பிடித்திருக்கிறார். 18,83,429 வாக்குகளை சஜித் பிரேமதாசா பெற்றிருக்கிறார். 3வது இடத்தில் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே 9,57,736 வாக்குகளை ரணில் விக்ரமசிங்கே பெற்றிருக்கிறார். இதற்கு அடுத்தபடியாக 4வது இடத்தில் தமிழ் கட்சிகளின் சார்பாக அரியநேந்திரன் பொது வேட்பாளராக, அதாவது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழர்களுடைய வாக்குகள் அதிகளவுக்கு இருக்கிறது. எனவே அவர் 4வது இடத்தை பெற்றிருக்கிறார். 5வது இடத்தில் நமல் ராஜபக்ஷே 1,30,134 வாக்குகளை பெற்றிருக்கிறார். வாக்கு எண்ணிக்கை இப்படி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஆரம்பத்திலிருந்து அனுராகுமார திசாநாயக், அதாவது வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதிலிருந்து 52% வாக்குகளை அனுராகுமார திசாநாயக் பெற்றிருந்தார். ஆனால் அந்த காலகட்டத்தில் சஜித் பிரேமதாசா கிட்டத்தட்ட 25% வாக்கு வித்தியாசம் அனுராகுமார திசாநாயக்கும் சஜித் பிரேமதாசாவுக்கும் இருந்தது. ஆனால் தற்பொழுது இதில் சஜித் பிரேமதாசா தொடர்ந்து அவருக்கான வாக்குகளை கூடுதலாக பெற்று வரக்கூடிய சூழல் இருக்கிறது. தற்போது கள நிலவரத்தை பார்க்கும் பொழுது அனுராகுமார திசாநாயக் 39.85% வாக்குகளையும், சஜித் பிரேமதாசா 33.54% வாக்குகளை பெற்றிருக்கிறார். தற்போது இவர்களுக்கு 2 பேருக்கும் இடையிலான 6% வாக்குகள் தான் வித்தியாசமாக இருக்கிறது. அதே போன்று முதல் சுற்றில் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் 50% வாக்குகளை பெறுபவர்களே வெற்றி பெற வேண்டும். அதே போன்று கடந்த கால வரலாற்றில் இருமுனை போட்டியாக மட்டுமே இருந்த நிலையில் முதல் சுற்றிலே அதிபர் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தெரிந்துவிடும். இந்த முறை மும்முனை போட்டி இருக்கக்கூடிய காரணத்தினால் 2வது சுற்றுக்கான விருப்ப வாக்கை அதை எண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் அனைவரும் தெரிவிக்கிறாங்க. தற்பொழுது இலங்கையிலிருந்து செய்தியாளர் நிக்ஷன் நம்மோடு இணைந்திருக்கார். அவரோட பேசும். சார் வணக்கம். வணக்கம் சார், ஆரம்பத்தில் இருந்தே அனுராகுமார திசாநாயக் தான் தொடர்ச்சியாக முன்னிலையில் இருந்து வந்தார். கிட்டத்தட்ட 52% வாக்கு எண்ணிக்கை இருக்கும்போது அவர் அந்த 52% பெற்றிருந்தார். தற்போது அது அவருக்கு 39% குறைந்திருக்கிறது. சஜித் பிரேமதாசுக்கான வாக்குகள் எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. 33% சஜித் பிரேமதாசா வாங்கியிருக்கிறார். என்ன காரணம்? இப்போ இந்த முதல் சுற்றிலே முழுமையான முடிவுகள் தெரிய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அனைவரும் இந்த தபால் மூல வாக்களிப்பிலே தான் அனுராகுமார திசாநாயக்கா முன்னிலை வைத்துக் கொண்டு வந்தார். இப்போதுதான் ஒவ்வொரு தேர்தல் தொகுதியாக வாக்குகள் எண்ணப்படுகின்றன. இன்னும் 12 தேர்தல் மாவட்டங்களிலே முழுமையாக
வாக்குப்பதிவு வெளிவர வேண்டும். இப்போது கால்வாசி தான் வந்திருக்கின்றது. அதில் இருந்துதான் இப்போது 21 லட்சம் வாக்களை அனுரகுமார் சாணக்கியா பெற்றிருக்கின்றார். கிட்டத்தட்ட தற்போது 4 லட்சம் வாக்குகள் தான் அனுரகுமார் சாணக்கியாவுக்கும் சஜித்துக்கும் முடிய வித்தியாசம் தெரிகின்றது. ஆகவே இன்னும் வர இருக்கின்றது மாவட்டங்கள், தேர்தல் தொகுதி மாவட்டங்கள் வெளிவர இருக்கின்றன. அந்த மாவட்டங்கள் இனி வரக்கூடிய மாவட்டங்கள் ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச ஆகியோருக்கு ஆதரவான மாவட்டங்கள். அதிலே சில விலைகளில் அனுபவக்கு கூடுதலாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம். ஆகவே இனி வரவுள்ள மாவட்டங்கள் இனி வரவுள்ள மாவட்ட தொகுதிகளுடைய முடிவை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் வெற்றியை தீர்மானிக்க முடியும். அநேகமாக எவருமே 50+1 என்ற வாக்கை பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. மதிப்பீடுகளின் அடிப்படையில் அனுரகுமார் சாணக்கியா ஒரு 48 லட்சம் அல்லது 49 லட்சம் தான் பெற முடியும் என்றால், அதற்கு குறைவாக ஒரு 47-48 லட்சம் வாக்குகளைத்தான் சஜித் பிரேமதாச பெறலாம் என்ற ஒரு மதிப்பீடு வந்திருக்கிறது உலக ரீதியாக. ஆகவே அப்படி ஒரு நிலை வருமாக இருந்தால் விருப்பு வாக்கு போகக்கூடிய நிலைமை ஒன்று வரும். விருப்பு வாக்கு என்றால் இந்த 2 பேருக்கும், அனுரகுமார் சாணக்கியாவும் சஜித்தினுடைய வாக்களில் தான் விருப்பு வாக்களை எண்ண போகின்றார்கள். அது தொடர்பான முடிவில் நாங்கள் இன்னும் ஒரு 2 அல்லது 3 மணி நேரங்களிலே அது பற்றிய அறிவிப்பை நாங்கள் எதிர்பார்க்கலாம். 1982 அதிபர் தேர்தல் வரலாற்றில் பார்க்கும்போது இருமுனை போட்டி தான் நிலவி வந்தது. இப்போ இரண்டாவது சுற்றுல விருப்ப வாக்கு எண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்படக்கூடிய நிலை இருப்பதா தெரிவிக்கிறீங்க. அந்த நடைமுறை எப்பொழுது தொடங்கும்? இறுதி முடிவு இன்று வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதிகமாக தேர்தல் திணைக்களம் விருப்பு வாக்கை எண்ணுவதற்கான தயார்படுத்தலை செய்து கொண்டிருக்கின்றது. சில வேளைகளிலே இன்னமும் தேர்தல் தொகுதி முடிவுகள் வெளிவர இருக்கின்றன. அந்த முடிவுகளின் பிரகாரம் ஒருவர் 50+1 என்ற வாக்கை பெற்றுவிட்டால் விருப்பு வாக்கு அவசியம் இல்லை. ஆனால் இந்த மதிப்பீடுகளின் அடிப்படையில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் யார் யாருக்கு கூடுதல் வாக்குகள் பெறும் என்ற ஒரு மதிப்பீடு இருக்கின்றது. அந்த மதிப்பீடுகளின் அடிப்படையில் சில வழியை இன்னைக்கு நெருக்கம் வரலாம், இது இருக்க முடியும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அதை வைத்துக் கொண்டுதான் இந்த 50+1 என்பது கிடைக்குமா இல்லையா என்ற சந்தேகம் நிலவுகின்றது. அதன் அடிப்படையில் விருப்பு வாக்கு எண்ணப்படுவதற்கான ஏற்பாடு இடம்பெறுகின்றது. அப்படி விருப்பு வாக்கு எண்ணுவதாக இருந்தால் நிச்சயமாக இன்று நள்ளிரவு வரை தான் நாங்கள் பொறுத்திருக்க வேண்டிய நிலை வரும். இன்று மாலை 5 மணிக்குள் அநேகமாக முழுமையான தொகுதிகளும் வெளிவந்துவிடும். அதன் பின்னர் தான் இந்த விருப்பு வாக்கு பற்றி அறிவிப்பு வெளித்தரலாம். ஆகவே நாங்கள் இன்னும் பொறுத்திருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. மிக்க நன்றி சார்.